அடுத்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அவர் படுக்கிறாராம். அவர் படுக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு, என்னுடைய நித்திரையில் கூட கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஐ லே டவுன் அண்ட் ஸ்லெப், ஐ வேக்கண்ட் அகெயின், லார்ட் சஸ்டெயின்ஸ், என்னை தாங்குகிறார். நம் ஒவ்வொருவரையும் தாங்குகிறவர் தேவன். யார் தாங்க முடியும் சொல்லுங்க? பெற்றவங்க கொஞ்ச நாள் தாங்குவாங்க, பிள்ளைகள் கொஞ்ச நாள் பெற்றவங்கள தாங்குவாங்க. ஆனால் நித்திய காலமாக தாங்குறவர் ஒரே ஒரு யாருன்னா நம்ம அப்பா இயேசு தான். அவர் சொன்னார், நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எத்தனை அற்புதமான தேவன் நம் தேவன். ஏசப்பாவை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிற நம்ம மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதை அனுபவிக்கணும் தெய்வ ஜனமே. அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என் சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது, என்னை நீங்கள் நடத்துங்க அப்பா. நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் நான் தப்பு பண்ணிடுவேன், ஏசப்பா நீங்கள் எடுத்துருங்க, நீங்கள் எடுத்துருங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாகவே ஏசப்பா செய்வார். நமக்காக தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவன், நமக்காக எல்லாத்தையும் செய்த தேவன், இதை காட்டிலும் மேலான காரியத்தை நமக்கு செய்வார். இந்த பூமியும் இந்த பூமிக்குண்டான எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு கூட அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, 7வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஹல்லேலூயா. எழுந்தருளும் கர்த்தாவே. சில சமயத்தில் நமக்கு பதில் கொஞ்சம் டிலே ஆகும். உடனே நமக்குள்ளே ஒரு ஆங்ஷியஸ் மூமெண்ட் ஆகிடும். வேண்டாம். அந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திட்டு, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லும் போது அவர் செய்வார். நமக்கு அவர் சொல்கிற, நீ கூப்பிடும் போதே நான் பக்கத்தில் இருப்பேன். எப்படி? நம்ம கூப்பிடும் போதே ஏசப்பா நம்மோடு இருக்கிறத நம்மளை உணர வைப்பார். கேட்குறாரு, எனக்கு விரோதமாக நின்னவங்களுக்கு தாடையில் போடுங்க ஆண்டவரேன்றார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அந்த என்ன எங்கே அவர் தொட்டாக்கா அவங்க திருந்துவாங்க அடுத்து ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அவர் சந்திக்கிட்டோம். நான் கற்றுக்கிட்ட பாடம் இதுதான். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏசப்பா, உமக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீர். நாங்கள் உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கணும், நாங்கள் உங்களுக்கு பிரியமாக நடக்கணுன்றது தான் எங்களுடைய கண்ணோட்டம். எங்கள் காரியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா. நம்ம சொல்லும் போது இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம யாருக்கும் தீமை செய்வானா, தீமையை ஜெபிக்க வேணாம், அவங்கள தாடையில் அடிங்க, அதை வேண்டாம். நம்ம அவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, அவங்கள திருத்துங்க ஆண்டவரே. தெரியாமல் செய்கிறாங்க. ஏசப்பா தானே கல்வாரியில் செஞ்ச சிலுவையில் இந்த ஜனங்க செய்து அவங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. மன்னிங்க பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்காங்க. கர்த்தர் நிச்சயமாக கேட்பார், பதில் அளிப்பார். அவர் எல்லா கணத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வல்லமைக்கும் பாத்திரர் ஏசப்பா தான். நிச்சயமாகவே செய்வார். அந்த 8வது வசனத்தை ஒரு வருஷம் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம் அந்த ஜெபத்தை. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன். தேவரீர் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மேல் இருப்பதாக. இதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே, தெரியாமல் எங்களை மோதுறாங்க, அப்சலோம் தேவையே இல்லை அவங்க அப்பா கிட்ட மோதணுன்ட்டு சார்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி தாவீது ராஜாவும் பையனை உடைய காரியத்தை கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி கவுன்சில் பண்ணியிருந்துருக்கலாம். அவரும் காரியத்தை செய்யலை.
அந்த மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கண்ணோட்டமாக வைத்து அனைத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என்ன நான் செய்யணும்னு நீங்கள் என்னக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் பேர் ஆலோசனை கர்த்தர். எப்படி? ஏசப்பாவுடைய பேர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர்னா நிச்சயமாகவே கரெக்டாக தானே கூட. ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நம் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்யணும். நம்ம நினைப்போம் இதுதான் கரெக்டுன்னு. அவருக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா, கர்த்தர் நிச்சயமாக பார்த்துக்குவார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக செய்வார். தேவஜனமே, இந்த தேவ வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு இந்த வேலையை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் இந்த வசனத்தின்படி நமக்கு என்னென்ன போராட்டம் இருக்குதோ அதெல்லாத்தையும் தேவனுடைய கரத்தில் வச்சுருங்க. நம் சத்துருக்களை அவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. அவர் கையில் விட்டுறலாம். டெசிஷன் ஏசப்பாக்கிட்ட கொடுத்துடலாம். அவர் செய்வார். ரெஸ்ட், தேவனுக்குள் சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, உமது கரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் வச்சுட்டோம் ஏசப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தா கூட நீ அது உன்னை அணுகாதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆகையால் நாங்கள் எதை பற்றியும் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு கொடுக்கறத காரியத்தில் நாங்கள் கவனமாக இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறத நாங்கள் செய்கிறதுக்கு நீர் எங்களுக்கு ஆலோசனை தாங்க. ஏனென்றால் உம்முடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். நீர் ஆலோசனையர் ஆச்சரியமானவர். நாங்கள் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான ஆலோசனைகளை நீங்கள் தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.